ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தின்பண்டம்ங்கிற ஒரு புதுசாக நாங்கள் இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து ஸ்நாக்ஸும் மசாலாஸ் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சேல்ஸுக்கும் உண்டு. வேணுங்கிறவங்க நீங்கள் இதில் வந்து ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். இது வந்து பொரிவளங்காய் உருண்டைன்னு சொல்கிறது தான். அந்த காலத்து மெத்தடில் செஞ்சது தான் நாங்கள் இப்போ செஞ்சு காமிச்சிட்ருக்கோம். நிலக்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது வந்து இந்த தேங்காவை பொடிசாக கட் பண்ணி நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து புழுங்கல் அரிசியை பொரி அரிசியாக வறுத்து வச்சுருக்கோம். இந்த வறுத்து வச்ச அரிசியை மிக்சியில் வந்து போட்டு நல்ல பொடியாக மையாக அரைச்சி வச்சுக்கணும். பொடியாக நல்லா வந்து மிக்சியில் போட்டு நுணுக்கி வச்சுக்கணும். ஏன்னா அந்த நிலக்கடலை தோலெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதோடு வந்து ஏலக்காவையும் பொடி பண்ணி சேர்த்துக்கணும். அடுத்தது அந்த பொடி பண்ண தேங்காவை நெய்யில் ரோஸ்ட் பண்ணதையும் இதோடு நம்ம சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து வெல்லம், அதுக்கு தேவையான வெல்லத்தை பாகு காய்ச்சிக்கணும். நல்லா பாகு காய்ச்சினா தான் அந்த உருண்டை வந்து ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதனால் நல்லா ஒரு கம்பி பதம் பாகு வந்து 2 கம்பி பதம் பாகு காய்ச்சி எடுத்துக்கிட்டு இந்த கடலையில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணுறதுல அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கணும். அப்போ வந்து கையில் பிடிக்க வருது அப்படிங்கிறப்ப நல்லா பாகை ஊற்றிட்டு சூடோடு பிடிச்சாதான் அந்த உருண்டை பிடிக்க வரும். அதுக்காக தான் நம்ம அரிசி மாவு வந்து நுணுக்கி வச்சுருக்குறோம் மிக்சியில். அந்த மாவையும் சேர்த்து இதில் வந்து நம்ம உருண்டை பிடிக்கிறப்போ நல்ல அந்த அரிசி மாவையும் இதில் நம்ம சேர்த்துட்டு அந்த சூடு பாகோட சேர்த்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஃபுட்டு. இந்த ஸ்நாக்ஸை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்மளுக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஒரு மாதத்துக்கு கூட நல்லா இதை வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள்.